சுற்றிலும் கிரவுண்டு தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து வீடு கட்டிட்டு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த இடத்துல சிசிடிவி கேமரா போடணும்னு ஆர்டர் வந்துச்சு. அதுக்கான வேலை தான் நான் போயிருந்தேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அதுக்கு டிவிஆர், சிசிடிவி கேமரா, பாக்ஸு, ஒயரு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்தாச்சு. அது எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் டிவிஆர் எப்படி செட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள்லாம் நான் அன்பாக்ஸ் பண்ணேன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ டிவிஆர் அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டிவிஆர் கூடயே உங்களுக்கு அடாப்டரும் வந்துடும். அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்க் நம்ம தனியாக தான் வாங்கி உள்ளே ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு மவுஸ் வரும். அதுக்கப்புறம் இந்த ஹார்ட் டிஸ்க் போடுற கேபிளும் ஹார்ட் டிஸ்கோட பவர் கேபிளும் உள்ளே இருக்கும். அதை நம்ம கனெக்ட் பண்ணும்போது கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்படி கனெக்ட் பண்ணணும்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு மவுஸ் இந்த 150 ரூபா மவுஸ் வரும்ல, ஜிப்ரானிக் மவுஸ், அந்த மாதிரி ஒரு மவுஸ் உள்ளே வந்துடும் டிவிஆரோட. எந்த பிராண்ட்னா தவான்ற பிராண்டோட டிவிஆர் கேமரா அதெல்லாமே இது பண்ணேன். இப்போ ஹார்ட் டிஸ்க் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். சீகேட் ஹார்ட் டிஸ்க் 500 GB ஹார்ட் டிஸ்க்கு வாங்கிட்டு வந்துட்டோம். சிசிடிவி கேமராவுக்கு ஒரு தனி ஹார்ட் டிஸ்க், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டருக்கு தனி ஹார்ட் டிஸ்க் மாதிரி இருக்கும். இந்த டிவிஆரில் பின்னாடி சைடில் 4 ஸ்க்ரூ வரும். அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த டிவிஆர் வந்து 4th சேனல் டிவிஆர், 4 கேமரா தான் போட முடியும். அதில் HDMI ஒன்று இருக்கும், போட்டிருக்கும். அதுக்கப்புறம் ஈத்தர்நெட் கனெக்ஷனுக்கு ஈத்தர்நெட் கேபிள் அந்த பின் இருக்கும். அதுக்கப்புறம் VGA கேபிள் இருக்கும். ஒன்று மவுஸ் போடுறதுக்கு USB போட்டிருக்கோம். இன்னொன்று வந்து நம்ம வேறு ஏதாச்சும் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 12 வோல்ட் அடாப்டர் போடுறதுக்கு ஒரு பின் இருக்கும். இதுதான் இதோட பேக் சைடில் இந்த மொத்தமாகவே இந்த டிவிஆரில் இருக்கும். உள்ள ஹார்ட் டிஸ்க் போட்டால் நமக்கு டேட்டா ஸ்டோரேஜ் ஆகிக்கும். சைடில் இருக்க 2 ஸ்க்ரூவும் பின்னாடி இருக்க 2 ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த டிவிஆருக்குள்ளே சின்ன போர்டு இருக்கும். அந்த போர்டில் ஒரு சிமாஸ் பேட்டரி இருக்கும். அந்த சிமாஸ் பேட்டரி எதுக்குன்னா டேட் டைம் வந்து சேவ் பண்ணுறதுக்கு. நம்ம கம்ப்யூட்டரில் மதர் போர்டில் ஒரு சிமாஸ் பேட்டரி இருக்கும்ல, டேட் டைம் சேவ் பண்ணுறதுக்காக. அந்த மாதிரி இதுலேயும் ஒரு சின்ன சிமாஸ் பேட்டரி இருக்கும். டேட் டைம்ஸ் கரெக்டாக செட் ஆகலை, ரீசெட் ஆகிட்டே நம்ம ஒரு வாட்டி ஆஃப் பண்ணும்போது மாறிட்டே இருந்துச்சுன்னா அந்த சிமாஸை மாற்றினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகிடும். இப்போ ஹார்ட் டிஸ்க் எப்படி போடணும்னு சொல்கிறேன். ஜஸ்ட்டு வச்சு ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ போட்டுருங்க. அதுக்கப்புறம் உள்ளே இருக்க 2 கேபிள் வந்துருந்துச்சுல, டிவிஆரோட தவா டிவிஆரோட கேபிள் வந்துருந்துச்சுல, அதை இதில் பின் பண்ணிக்கோங்க. நம்ம மதர் போர்டில் அட்டாச் பண்ணுற மாதிரியே தான். இந்த ஒயிட் கலர் கேபிள் எதுக்குன்னா அந்த பவர் சப்ளைக்கு. இந்த போர்டில் கனெக்ட் பண்ணுங்கள் ஒயிட் கலர் கேபிளை டு அந்த ஹார்ட் டிஸ்கில். இந்த பக்கம் இருக்கிற போர்ட்டை இந்த பக்கம் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்க் வைக்கும் போது ஃபஸ்ட்டு கேபிள் போட்டு செக் பண்ணிவிட்டு எந்த பக்கம் வச்சு மூடுற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். தப்பாக ஸ்க்ரூ போட்டிங்கன்னா மறுபடியும் அவுத்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் நான் மறுபடியும் அவுத்துட்டு தான் பண்ணேன். அப்புறம் இந்த கேபிள் வந்து நமக்கு ஹார்ட் டிஸ்க் கேபிள், சாட்டா கேபிள், அதை கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சு ஸ்க்ரூ போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த ஹார்ட் டிஸ்க் போடுற ஸ்க்ரூ வந்து இந்த தவா பிராண்டு அதுலேயே வந்துடும். இந்த டிவிஆரோடையே வந்துடும். அந்த ஸ்க்ரூ வச்சு கரெக்டாக வச்சு அந்த ஹோல்ஸ் கரெக்டாக பார்த்து 4 ஸ்க்ரூ போட்டிங்கனாலே முடிஞ்சிடும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு எப்படி எடுத்தீங்களோ அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கம்ப்யூட்டர் அந்த மானிட்டர் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீப் வந்துகிட்டே இருக்கும். ஏன் பீப் வந்துகிட்டே இருக்குன்னா ஃபார்மேட் பண்ணலை. நம்ம சில பேர்லாம் கம்ப்யூட்டரில் வச்சு ஃபார்மேட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க. அதெல்லாம் பண்ண தேவையில்லை. நம்ம டேரெக்டாக மானிட்டர் வச்சு இதிலே பண்ணிடலாம். டிவிஆரில் போட்டு இது பண்ணிடலாம். இப்போ நான் அதில் பண்ணுற மாதிரியே பண்ணிடுங்க. எப்படி பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு போட்டவொடனே ஃபார்மேட் பண்ணலையா இல்லையான்னு கேட்கும். அந்த மாதிரி டிஸ்க் மேனேஜர்னு வரும். அதில் நம்ம ஹார்ட் டிஸ்க்கை செட் பண்ணி டிக் கொடுத்துட்டு அந்த 1ல் SDN இருக்குல்ல, அது பக்கத்தில் டிக் கொடுத்துட்டு கீழே ஃபார்மேட் இருக்கும், கிளியர் HDD டேட்டா பேஸ்ன்னு இருக்கும். பாஸ்வேர்ட் வந்து நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வச்சுருங்க. அதுக்கு முன்னாடி இந்த செட்டப் ஒரு இது வரும், அதை நான் வீடியோ எடுக்கலை. நீங்கள் செட் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. அதுக்கப்புறம் அந்த பாஸ்வேர்டை போட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்மேட் ஆகிடும். ஃபார்மேட் ஆனது வரைக்கும் உள்ள பீப் சவுண்ட் வந்துகிட்டே தான் இருக்கும் டிவிஆர்லேருந்து. எப்போ ஃபார்மேட் பண்ணுறோனோ அப்போ தான் உங்களுக்கு அந்த பீப் சவுண்ட் ஆஃப் ஆகும். இப்போ ஃபார்மேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் வச்சுருந்த கேமரா ஒன்று ஒன்றா செக் பண்ணிட்டு இருந்தேன்.
கரெக்டாக ஒர்க் ஆகுதா, 4 போட்டும் ஒர்க் ஆகுதா, 4 கேமராவும் கரெக்டாக ஒர்க் ஆகுதா. ஏன்னா கிளைண்ட் வீட்டில் போய்ட்டு அப்போ செக் பண்ண முடியாது, நான் எங்கேயே செக் பண்ணிவிட்டு ஹார்ட் டிஸ்க்கு செட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிறது கரெக்டாக இருந்துச்சு. நான் மீஞ்சூர் போயிட்டு வரணும், அந்த மீஞ்சூரில் தான் கிளைண்ட் வீடு இருந்துச்சு, அதனால் அவ்வளோ தூரம் போயிட்டு செக் பண்ண முடியாதுல்ல ஏதாச்சும் பிரச்சனைனா. அதனால் இங்கே செக் பண்ணிட்டேன். மானிட்டர் போட்டு 4 போட்டும் செக் பண்ணேன், 4 போட்டும் கரெக்டாக தான் இருந்துச்சு. கிளைண்ட் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா 2 கலர் கேமரா, 2 பிளாக் அண்ட் ஒயிட் கேமரா. பிளாக் அண்ட் ஒயிட் கேமரா வந்து காலைல கலராக இருக்கும், நைட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். தவா பிராண்டு தான், எல்லாமே தவா தான் போட்டிருந்தேன். மோஸ்ட்லி தவாவும் நல்லாயிருக்கு, HIK விஷன் கேமராவும் நல்லாயிருக்கு. நீங்கள் போடுறதா இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நைட்டானா டிம் ஆச்சுன்னா லைட்டும் எரியும் அந்த கேமராவில், அதை தான் நான் கை வச்சு காட்டிகிட்டு இருந்தேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.